சொன்னார்கள். அதற்கு அவன் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை உள்ளே விட்டு அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் இந்த முறை அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளாக வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை கொண்டு வந்து இங்கே நீட்டு, என் கைகளுக்குள்ளாக நீட்டு, உன் கைகளை தொட்டு பாரு, என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த கால வேளையில அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு நேராக வந்த ஒரு மனிதனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் இயேசுடைய சீசரில் ஒருவர். இயேசப்பாவுடைய அதாவது நெஞ்சில சாஞ்சுக்கிட்டே இருக்கிற நல்ல இயேசுவுக்கு பிரியமான அன்பான ஒரு சீசன். இவன் எழுதுற எல்லா புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற சீசர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்களா எழுதுனதை விட வித்தியாசமா எழுதுவான். எப்பயுமே ஒரு எளிதான வார்த்தைகளை வச்சு மக்களுக்கு சொல்லி விடுவான். கஷ்டமான புரியாத வார்த்தைகளே அல்ல. அவன் அதிகமாக எழுதினது 600 வார்த்தைகள் நிரம்பிய இந்த வார்த்தைகளால் அவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லிவிட்டான். முக்கியமாக 121 முறை தகப்பனே அல்லது பிதா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். விசுவாசம் என்கிற வார்த்தையை 99 முறை பயன்படுத்துகிறான். உலகம் என்கிற வார்த்தையை 71 முறை பயன்படுத்துகிறான். இங்கே யோவான் இயேசுவை தேவனுடைய குமாரனாக தேவனாகவே அவன் சித்தரித்து விடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 1:21 1:12 அவரை விசுவாசிக்கும் அனைவரும் அவருடைய குமாரனாக மாறி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் நீங்களா அவருடைய பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே அவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற திறவுகளை இந்த அதிகாரத்திலே கடைசி வசனத்திலும் அவன் சொல்லியிருக்கிறான். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்களே இவைகளை நான் உங்களுக்கு சொல்வது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படின்னா யோவான் நம்ம எல்லாம் இயேசுதான் தேவனுடைய குமாரன், தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்காகவே அவர் எழுதியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப யோவான் தனது ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசுவை குறித்து வித்தியாசமான படத்தை காண்பிக்கிறான். எப்படி என்றால் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுதான் அதிகாரம் உள்ள ஏகாதிபத்தியம் உள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எந்த நேரத்திலும் எப்படியும் எதையும் செய்ய கூடிய வல்லமை உள்ளவர் தான் இயேசு என்று சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உச்சமதாக சொல்லுங்களேன். ஆமா, அங்கதான் சொல்லி இருக்கிறாரு. முன்னையே இருந்தவர், கூடையே இருப்பவர், சுயமாய் இருப்பவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா முன்னையே இருக்கக்கூடியவர். இன்னொன்று அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னா தேவன் கூட இருப்பவர், அதுதான் கூட இருப்பவர். மூன்றாவது அந்த வார்த்தையே தேவனாய் இருப்பவர், அதான் சுயமாக தானே கடவுளாக இருக்கக்கூடியவர் இயேசு என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஏனென்றால் அவர் ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் சமூக தேவனாக இருக்கிறார், சமுதாயத்தின் தேவனாகவும் இருக்கிறார். ஏனென்றால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் போய் அங்கே விசேஷ வீட்டில் அவர் கல்யாணத்துக்கு போகவில்லை, ஆனால் ரிசப்ஷனுக்கு போய் அங்கே இருக்க குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஆசிரியராக இருக்கிறார். நிக்கதோமே என்கிற ஒரு வேத பண்டிதர் இயேசுவண்டை ராவில மறுபடி பிறக்கக்கூடியது எப்படி என்கிற பாடத்தை இரவிலே அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாவிகளின் நண்பன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். அவராகவே தானாக போய்
அங்க சமாரியா பெண்ணுகிட்ட கிணத்தன்றை போய் அங்க பாவியா இருந்த பெண்ணுக்கு மனம் திரும்பும்படியான நற்செய்தியை சொன்ன தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால், இங்கே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவனாக இருக்கிறார். நீ படுக்கையை உன்னை சுமந்தது போதும், இப்போ நீ உன் படுக்கையை சுமந்து கொண்டு போ என்று சொன்ன தேவனாக இருக்கிறார். அப்படின்னா சப்ளையர், அங்கே விடுதலை தரக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரத்துல அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த பொருளை தரக்கூடிய, நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 7ஆம் அதிகாரத்துல நானே என்று சொல்லி 7 விதமான நானே என்கிற அற்புதத்தையும், அங்கே 7 விதமான அற்புத அடையாளங்களையும் ஆண்டவர் இந்த யோவான் எழுதிய நற்செய்தியின் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 6:33 அங்க பாத்தீங்கன்னா நானே ஜீவப்பம் நானே என்று சொல்கிறார். யோவான் 8:12 இங்க சொல்லுகிறார் நானே ஜீவ ஒளியாக இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லுகிறார். யோவான் 10:9 நானே வாசல் என்று சொல்லுகிறார். யோவான் 10:11 நல்ல மேய்ப்பன் நானே என்று சொல்லுகிறார். யோவான் 11:25 நீங்க பாத்தீங்கன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6 அவர் சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே நானே என்று 7 விதமான ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே சொன்னதான 7 விதமான அற்புதத்தை சொல்லுகிறார். இப்ப 7 விதமான அற்புத அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இரண்டாவது ஒரு கணவானுடைய மகனை சுகமாக்குகிறார். மூன்றாவது அங்கே ஒரு குளத்திலே பெதஸ்தா குளத்தண்டை இருந்தவனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். நான்காவது தண்ணீரின் மேலே நடக்கிறார். ஐந்தாவது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். ஆறாவது குருடனுடைய கண்களை திறக்கிறார். ஏழாவது லாசரு மரித்து போனவனை உயிரோடு எழுப்பக்கூடிய 7 அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அங்கே யோவான் 1:1 அதை சொல்லுகிறார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி அது மனுஷருக்கு மகிமையை தரும்படியாக நமக்குள்ளாக வாசம் பண்ணினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரே பேரான குமாரன், அந்த ஒரே பேரான குமாரனுக்கு அங்கே மோனோகனிஷ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா ஒன் ஆஃப் அ கைண்ட், இவர் மாத்திரம் தான், இவர் மாதிரி வேற யாருமே இல்லை என்று அர்த்தமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை போல உங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. இயேசுவை போல உங்களை சுகமளிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே, இயேசுவை போல உங்களை விடுதலை செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஒரு ஆள் சொல்லுங்களேன். அப்ப இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல் வரும் வரைக்கும் எபிரேயர்கள் யூதர்கள் சனிக்கிழமையை ஆராய்த்தார்கள். நல்லா கவனிக்கணும். சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நல்ல பேர் சொல்லுவாங்க வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையாக இருந்தது. இயேசு என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருந்தாரோ நம்முடைய ஆராதனை நாள் கடைசி நாளாக இருந்ததை வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றிவிட்ட தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒரு ஆள் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் 7ஆம் நாள் கொள்கைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்க சூரியனை ஆராதிக்கிறீங்க, சண்டே அப்படின்னா சன்னுனா சூரியன் அப்படின்னா குழப்புவாங்க. ஆனா பழைய பாட்டுப்படி சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாளாக ஓய்வு நாளாக கடைபிடித்ததை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக வாரத்தின் முதல் நாளிலே அவருக்கு ஆராதிக்க முடியாத ஆண்டவர் நம்முடைய ஆராதனையே நாளவே மாற்றிவிட்ட தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இன்னொரு விதத்துல சொன்னா ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்த பிறகு அவருக்கு நன்றி சொல்ல அல்ல, அவர் செய்வதற்கு முன்பதாகவே அவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை வர வைத்திருக்கிறார். கண்ணங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவராக இருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதாலியா சொல்லுங்களேன். அப்ப 7 இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு 7 சாட்சிகள் இருக்கிறது. ஒன்று மகதலேனா மரியா. கல்லறை புரட்டப்பட்ட உடனே இயேசுவை அங்கே தேடும்படியாக போகிறார். அங்கு கல் யார் புரட்டுவார் என்று இயேசு அவருக்கு காட்சி அளித்த உடனே ஆண்டவரிடம் கேட்கிறார், ஐயா இந்த எஜமான காணவில்லை, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். இயேசு கிட்டே தோட்டக்காரன் சொல்லிட்டு இயேசு சொல்றார் நானே என்று சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த மகதலேனே என்ற ஊர்ல இருந்து வந்ததுனால இந்த அம்மாவுக்கு மகதலேனே மரியாள் என்கிற பேர் வந்தது. இரண்டாவது
2 பேர் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்னவே தெரியாத மாதிரி என்னங்க பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியாதா, முந்தா நாள் மேசியா நாங்கள் நினைச்சோம், ரட்சகர் நினைச்சோம், எங்களை காப்பாற்றுவார்னு நினைச்சோம், அவரை பிடிச்சி சிலுவையில் அரைச்சு கொண்டு போட்டாங்க, அங்க கல்லறையில வச்சிருக்கிறாங்க. அப்படியா அப்படியா, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இயேசு பேசுறாரு. கடைசியில் அவங்கள கூப்பிட்டு அங்கே அப்பத்தை பிக்கும் போது இயேசு ஆசீர்வதிக்கிற விதத்தை வைத்து கண்டுகொண்டார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கரங்களை அப்பத்தை பிட்டு அவர்களை கொடுத்தவனே இயேசு கிறிஸ்து அங்கிருந்து மறைந்து போய்விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது 7 சீடர்கள் திபேரி கடற்கரையில போய் மீன் பிடிக்கிறாங்க. அங்க ராத்திரிலாம் மீன் பிடிச்சா ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளே இங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மீன் பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து மீனை சுட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா யோவான் சொல்றான், இயேசு வந்துட்டாரு, நம்ம போதகர் தான் அவரு, ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே போடல. அப்ப ஆண்டவர் அவனுக்கு கூப்பிடுறாரு, பேதுருவ இங்க வாடா, நீ இப்ப ட்ரெஸ் போடாம இருக்கிற, ஆனா ஒரு நாள் உனக்கு ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கட்டுவான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆள் சொல்லுங்களேன். இப்போ நீங்க வலையை கொண்டு போய் வலது பக்கம் நீங்க வீசுங்க அப்படின்னு சொல்றாரு. வலது பக்கம் வீசும்போது 153 மீன்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் 150 விதமான மீன்கள் இருந்ததாம். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு வகையான மீனிலையும் ஒவ்வொன்ற வலையில விழும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு அழியா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அங்கே 4வதாக மேல் வீட்டறையிலே 10 சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இப்பதான் இயேசு தரிசனமாகிறார். இப்ப தரிசனமானா அங்க ஒருத்தன் இல்ல. யாரு? ஒருத்தன் ஏற்கனவே காட்டி கொடுத்து நாடு கொண்டு செத்துட்டான். இன்னொருத்தன் தோமா அங்க இல்ல. தோமா அங்க இல்லாததுனால அந்த 10 பேர் சொல்றாங்க, இயேசு வந்தாருப்பா, நாங்க பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொன்னவனே அவன் என்ன செய்யல, நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு முறை இயேசு அந்த பேதுருவோடு யோவானோடு மறுரூபமலைக்கு போகும்போது அங்க ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு நம்மளுக்கு இங்கேயே தங்கி போகணும் போது ஆண்டவர் அவங்க வார்த்தையை கேட்கல. இன்னொரு இடத்துல அங்கே இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் பேரு யார் அப்படின்னா, அதாவது நாசரேத்திலிருந்து வந்த இன்னொருத்தர் இருக்கிறான், பர்திமி, இன்னொரு சீசன். அவன் சொல்றதையும் அவங்க நம்பல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த சீசனுக்கு நான் பிரத்யட்சமாக என்னை காண்பிக்க வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணினார். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், உச்சமதான் இல்லையா சொல்லுங்களேன். வந்து எவ்வளவுதான் சொல்லி பார்க்குறாங்க, அவன் நம்பவே இல்லை. கடைசியில் என்னடா பண்றது, இவன் நம்பவே மாட்டுறானே அப்படின்றத அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவன் பேசுறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், உச்சமதான் இல்லையா சொல்லுங்களேன். இந்த தோமா மற்றவங்களை விட வித்தியாசமானவன். உதாரணமா ஒரு கிளாஸ்ல தண்ணீரை நெப்புனீங்கன்னா நீங்களும் தண்ணியை பார்க்கும்போது அந்த தண்ணீருக்கு மேல இருக்கிற அந்த வெற்றி இடத்தை பார்க்கக்கூடியவன் இந்த தோமா. நீங்க ஒரு ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா அந்த பூவை பார்ப்பீங்க நீங்க. ஆனா அந்த தோமா அந்த முள்ளு அந்த செடியில் இருக்கக்கூடிய முட்களை பார்க்கக்கூடியவன், எப்பயுமே குறையவே பார்க்கக்கூடியவன் இந்த தோமா. இந்த தோமா இல்லாத போது ஆண்டவர் வந்துட்டார். அவன் யாரு சொல்லி கேட்கல, நான் யாரு சொல்லி நம்ப மாட்டேன், எனக்கு அவர் காட்சி அளித்தால் தவிர அவர் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். ஆமா, முதலாவது தோமா ஏன் அங்கே இல்லை? ஒரு சீசன் எப்படி ஆலயத்தை தவற விடலாம்? எல்லாரும் 10 பேர் ஜெபம் பண்ணும் போது இந்த சீசன் மட்டும் ஜெபத்தை எப்படி அவன் தவிர்த்திருக்கலாம்? ஜெபத்தை தவிர்த்து விட்டு இவன் எங்கதான் போயிருக்க வேண்டும், எங்கதான் போயிருந்திருப்பான்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டோட ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுங்க, எனக்கு சொத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, அதை கொடுங்க, இதுக்கெல்லாம் கிடைச்சோன்னே என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் தற்காலிகமாக கொடுத்ததை நம்ம நிரந்தரம் நினைச்சிட்டு அதை நினைச்சு பின்னாடி ஓடிடுவோம். ஒரு அல்லையா சொல்லுங்களே. தோமாவும் அப்படித்தான், எங்க போனான்னு தெரியல. 10 பேர் இருக்க இடத்துல அவன் இருந்திருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் ஆலயத்துக்கு வராமல் எங்க போனதினாலே அவன் முதலாவது எதை தவறவிட்டான்? ஆண்டவர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த அடையாளத்தை அவன் தவறவிட்டு விட்டான். பாருங்க, அவன் எதை எதிர்பார்த்தானோ அந்த எதிர்பார்த்தது நடந்தது, அதை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனா ஏன்னா அது நடக்கும் போது அவன் அங்கே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது இவனுடைய ஆசை. ஆனா அதை பார்க்கணும் அவனுக்கு ஆசை. ஆனா அது நடந்தது, ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை. அது நடந்த இடத்துல அவன் இல்லாதபடினாலே. ஒரு அல்லியா சொல்லுங்களேன்,
அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம தவற விடும்போது ஆண்டவர் நமக்காக நாம் பார்க்க வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும் வைத்திருக்கிற எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இழக்கக்கூடியவராக மாறி விடுவோம். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், அல்லியா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க வராத அந்த வாரத்துல தான் ஆண்டவர் உங்களுக்குரிய சிறப்பான காட்சி வச்சிருப்பார். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, 10 பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நீ சொல்றது எப்படிப்பா நம்ப முடியும்? நீ சொன்னதை ஆண்டவரே நம்பலையே. நாசரேத்திலிருந்து என் நன்மை வருமானு சொல்லிட்டாரு, நாசரேத்து சீசன் சொன்னா எப்படி நான் நம்ப முடியும்? அவன் நம்பவில்லை. இன்னொருத்தர் சொல்ற சுவிசேஷத்தை அவன் ஏத்துக்கிறவல்ல, இன்னொருத்தர் மூலமா ஆண்டவரை பத்தி சொல்றத அவன் நம்பல. எனக்கு நானே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினா. ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சம்மதா இல்லையா சொல்லுங்களேன். யோவான் 14:1 இயேசு இந்த தோமாவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி பிறகு வந்து உங்களை கூப்பிட்டு போவேன். நான் போற இடத்தை தெரியும், நீங்க நான் போற வழியை உங்களுக்கு தெரியும் சொன்ன உடனே மற்ற சீசன்லாம் அமைதியா இருந்தா, இந்த தோமா மாத்திரம் சொன்னா ஆண்டவரை நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல ஒண்ணும் சொல்லாதீங்க, நீங்க போற வழியா எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்க போற இடத்தை எப்படி எங்களுக்கு தெரியும்? ஒரு அல்லியா சொல்லுங்களேன். நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, உங்க போற வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? ஒரு அல்லியா சொல்லுங்களேன். இவன் மாத்திரம் வித்தியாசமானவன். அதனால இவன் முதலாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஆண்டவர் அவனுக்காக வச்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போய்விட்டான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சம்மதா அல்லியா சொல்லுங்களேன். ஒரு வீட்டுல மரணம் நடந்துச்சுன்னா ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் கோவப்படுவாங்க, ஒருத்தர் கசப்புணர்வா இருப்பாங்க, ஒருத்தர் விரக்தியா பேசுவாங்க, என்னங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோமா எப்படி இயேசு மரித்ததை எடுத்துக்கொண்டான்னு தெரியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு, நீ அங்கே இல்லையப்பா, நீ அங்கே இருந்திருந்தால் மற்ற சீசனுக்கு என்ன நடந்ததோ அது உனக்கும் நடந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது அடையாளத்தை இழந்து போயிட்டான். ஆண்டவர் அவனுக்கு எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறவராக அடையாளத்தை காண்பித்தார். அந்த அடையாளத்தை அவன் தவற விட்டு விட்டான். அவன் எதற்காக ஏங்கினானோ அந்த காரியம் நடந்தது, ஆனால் அவனும் தவறி விட்டான். இரண்டாவதாக அவன் எதை தவறி விட்டு விட்டான் என்றால், அங்கே பார்க்கும்போது அவன் சமாதானத்தை இழந்து போய் விட்டான். ஆண்டவர் வந்தவனை சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற அந்த நேரத்தில் அவன் சமாதானத்தை கொடுக்கிறவர் பக்கத்தில் இல்லாதபடி அவன் எதையோ செய்தபடினாலே அங்க சமாதானத்தை இழந்தவனாக மாறிவிட்டான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சமாதானம் இல்லையா சொல்லுங்களேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போது 3 முறை உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர் அங்கே தோமாவை பார்த்து சொல்லுகிறார். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சமாதானம் இல்லையா சொல்லுங்களேன். சமாதானம் இல்லைன்னா உங்களால வேலை செய்ய முடியாது, உங்களால தூங்க முடியாது, எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவிடம் சமாதானம் ஏராளமா இருக்கிறது காரணம் அவரே சொல்லியிருக்கார், நானே சமாதான காரணர் என்று சொல்லியிருக்கார். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். மூணாவது சந்தோஷத்தை இழந்து விட்டான். கவனிக்க, எல்லா சீசனும் இயேசு உயிரோடு இருக்கிறத பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போய் விட்டான். என்னப்பா இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு துக்க வீட்டுல துக்கமா இருக்கிறத விட்டு சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் சிரிச்சு விட்டு பயங்கரமா இருக்காங்க, என்னடா நீங்க எல்லாம் அழுதுகிட்டு இருந்தீங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஆனா இவனால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. காரணம் அவன் ஆலயத்தை தவற விட்டபடினாலே. ஒரு அல்லியா சொல்லுங்களேன், உச்சமத அல்லியா சொல்லுங்களேன். ஆமென். சீடர்கள் 10 பேரும் இயேசுவை பார்த்ததுனாலே சந்தோஷப்பட்டு களை ஊர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க கிரேக்க வார்த்தைக்கு கைரோ என்று சொல்லி பொருள். JOY அப்படின்னு பேரு. ஜே என்றால் ஜீசஸ், ஓ என்றால் அதர்ஸ் மற்றவங்க, ஒய் என்றால் நீங்கள். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். இயேசுவுக்கும் உங்களுக்கும் நடுவே மற்றவங்களோ மற்ற பொருளோ இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனா ஜே என்றால் ஜீசஸ், ஓ என்றால் மேத்தமெட்டிக்கல வரக்கூடிய 0 ஒன்றுமே இருக்கக்கூடாது. இயேசு யூ என்றால் நீங்களாக நானாக இருக்கிறோம். இயேசுவுக்கு நமக்கு நடுவில் எதுவும் இல்லாத இருக்கும்போது உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை நாம் சொல்கிறோம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், அதை இந்த உலகத்தால் கொடுக்கவும் முடியாது, நான் கொடுத்ததை உன்னிடமிருந்து எடுக்கவும் முடியாது. ஒரு ஆள் சொல்லுங்களேன். நாலாவதாக அவன் வல்லமையை இழந்து போய்விட்டான்.
தோமா தேவ வல்லமையை இழந்தவனாக மாறிவிட்டான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறனே சீசன் மேல ஊதினாராம் என்று அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேல ஊற்றினார். அப்போஸ்தலர் 1:8 அங்க பரிசுத்த ஆவியின் மூலத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, நீங்களும் நானும் பரிசுத்தாவி பலன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பரிசுத்தாவி பலன் இல்லாமல் பிசாசை நம்மால் எதிர்க்க முடியாது. பரிசுத்தாவியுடைய பலன் இல்லாமல் இந்த காலகட்டத்திலே பாவம் இல்லாமல் நம்மால் வாழக்கூட முடியாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதான் அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது நீங்க சபைக்கு எதற்காக வர வேண்டும்? நீங்கள் எதை வாங்கும்படியாக சபைக்கு வருகிறவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய வல்லமையா அல்லது ஏதோ அழிந்து போகக்கூடிய ஒன்றையா? தேவனுடைய வல்லமையை பெறும்போது இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது அழியாதது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 4:23 பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா God desire our worship. நம்ம மேல விருப்பம் உள்ளவராக இருக்கு. அவர் சொல்றார், என் பிள்ளைக்கு இதை செஞ்சனே, இவன் வந்து என்னை ஆராதிக்கிறானா, நன்றி சொல்றானா இல்லையான்னு பார்க்க ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் அந்த ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். வேற யாருமே தகுதி கிடையாது. ஆண்டவர் தான் அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை படுகொலியிலிருந்து தூக்கின அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அடுத்ததாக அவர் டிமாண்ட் அவர் வொர்ஷிப், நிர்பந்திக்கிறார், எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக நீ எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கடைசியாக நம்ம பார்க்கும்போது அவன் எதை இழந்து போனான் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனவனாக மாறினான் இந்த தோமா. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் போறோம் அப்படின்றதுக்காக வரக்கூடாது. உண்மையிலேயே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு எந்த விதத்திலாவது அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வரும்போது ஆண்டவர் தன்னை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்த இன்றைக்கு ஆர்வமுள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்வோம். ஆண்டவரே, தோமாவை போல ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய் தோமா, காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான் என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவன் சந்தேகத்தை எடுத்து போட்டார். அவன் சந்தேகத்தை எடுத்து போட்டு அவன் சொன்ன ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவரே என்று சொன்னான். அங்கே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடல, அங்க போதகரே என்று சொல்லி கூப்பிடல, அவன் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டான். ஆண்டவர் அவன் இருட்டு இல்லை பூட்டி இருந்த அறைக்குள்ளாக வந்தாரு. அவன் என்ன பேசினான்றதை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நீங்க தோமாவை போல குறையா பேசுறீங்களா, புரணி பேசுறீங்களா, அல்லது சலிச்சு கொடுறீங்களா, முறுமுறுக்கிறீங்களா, ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். 10 பேர்த்து அவன் பேசுறதை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்து அடுத்த முறை ஆண்டவர் அவனை வந்தவனே அவனுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்ம பேசுகிறது எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே அப்பா தோமாவுக்கு உண்மை நீ வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. தோமா மற்றவங்க சொல்றதை நம்பல, தனக்கு எனக்கு விசேஷமா ஒரு அந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்த்தான். மற்றவங்க சொல்றதை விட நான் அனுபவிச்சு அவரை நம்பணும்னு எதிர்பார்த்தான்.